வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் ரூம் நடிக்கும் பைசன் காலமடான் வெற்றி நடை போடுகிறது. பிரதமர் நரேந்திர மோடியினுடைய தீபாவளி பரிசு மக்களை சென்றடைந்துள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருக்கிறார். இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாரதி விவரிக்க கேட்போம். பாரதி வணக்கம். ஜிஎஸ்டி சீர்திருத்தம் மக்களை முழுமையாக சென்றடைந்திருக்கிறது, இதன் மூலமாக பிரதமருடைய தீபாவளி பரிசு மக்களை சென்றடைந்திருக்கிறது என்று மத்திய நிதியமைச்சர் பேசியிருக்கிறார் என்று அழுகிறோம். இது பற்றி அவர் பேசியது என்ன, விரிவாக விவரிங்க. கண்டிப்பாக இன்று மத்திய அரசு சார்பில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், அதே போல மத்திய அமைச்சர்கள் பியூஷ் கோயல் மற்றும் அஸ்வினி வைஷ்ணவ் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர் சந்திப்பு நடத்தினார்கள். இதில் முக்கியமாக பேசப்பட்ட விஷயம் என்னன்னா, ஜிஎஸ்டி 2.0 செப்டம்பர் 22 அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த ஜிஎஸ்டி 2.0 நவராத்திரியுடைய முதல் தினத்தில் தொடங்கப்பட்ட இந்த ஜிஎஸ்டி சீர்திருத்தமானது தீபாவளி பரிசாக மக்களை சென்றடைந்திருக்கிறது. அதுவும் பிரதமரின் தீபாவளி பரிசாக சென்றடைந்திருக்கிறது என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்தார். இதன் மூலமாக மக்கள் மிகப்பெரிய பயனை அடைந்திருக்கிறார்கள். குறிப்பா சொல்லணும்னா, பல்வேறு உணவுப் பொருட்களுக்கு வெவ்வேறு விதமான ஜிஎஸ்டி டாக்ஸ் வரி இருந்தது. அதில் பெரும்பாலான வரிகள் இப்போது பூஜ்ஜியமாக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக பால், காய்கறிகள், பழங்கள் போன்றவற்றிற்கான வரி கட்டணம் தற்போது பூஜ்ஜியமாக மாறி இருக்கிறது. அதே போல மருத்துவ உபகரணங்கள், சில மருந்துகளுக்கெல்லாம் 0% வரி விதிப்பானது அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. மருத்துவ உபகரணங்களை பொறுத்த மட்டும் 18% 5% மாறி இருக்கு. இதெல்லாம் மிக பெரிய பயனை தந்திருக்கிறதா சொல்றாங்க. அது மட்டுமல்ல, இந்த ஜிஎஸ்டி பலனால எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்குவது மக்களுக்கு பெரிய பயனை தந்திருக்கிறது. 35% வரை எலக்ட்ரானிக் பொருட்களின் விற்பனையானது அதிகரித்திருப்பதாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இது நாட்டின் பொருளாதாரத்தை பலப்படுத்தும் விதமாக இந்த ஜிஎஸ்டி சீர்திருத்தமானது அமைந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இதை கொண்டு வந்ததற்கான முக்கிய நோக்கமே நாட்டின் பணவீக்கத்தை குறைக்கும் விஷயத்தில் முன்னுரிமை அளிப்பதாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, உள்நாட்டு பொருட்கள் வாங்குவது மக்களிடையே அதிக ஆர்வத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பால. குறிப்பா 2 நிறுவனங்களின் பெயர்கள் கூட அவர் மென்ஷன் பண்ணாங்க. மஹிந்திரா மற்றும் மாருதி கார்களின் விற்பனையானது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்றத கூட இதுல பதிவு பண்ணாங்க. ஒட்டுமொத்தமா இது தீபாவளி பரிசு அப்படின்றத தாண்டி மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. நாட்டின் பொருளாதாரத்திற்கு மிகப்பெரிய ஊக்கத்தை இந்த ஜிஎஸ்டி 2.0 அளிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இந்த வரி விதிப்பு மக்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா பல பொருட்களுக்கான வரிகள் பெரும்பாலான ஸ்லாப்கள், வெவ்வேறு ஸ்லாப்கள் இருந்து அதை எல்லாமே ஒரு 3 ஸ்லாப்ல கொண்டு வந்துட்டாங்க. 0%, 5%, 40% அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அதாவது 5, 18, 40 ஒரே இந்த 3 ஸ்லாப்ல வந்துருச்சு. 0% பெரும்பாலான பொருட்களுக்கு குறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ இதனால மக்கள் மிகப்பெரிய பயன் பெறுவார்கள். அதுதான் தீபாவளி பரிசாக பிரதமரிடமிருந்து இந்த தீபாவளிக்கு கிடைத்திருக்கிறது அப்படின்றத இன்று மத்திய அமைச்சர்கள் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. இது இப்போதைய நிலவரம் தான் என்றாலும் இனி வரும் காலங்களிலும் எலக்ட்ரானிக் பொருட்களின் விற்பனையானது தொடர்ந்து அதிகரிக்கும். உள்நாட்டு பொருட்களுக்கு மக்கள் பெரிய முக்கியத்துவம் அளிப்பார்கள் என்றும் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் இன்றைய பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல மத்திய அமைச்சர்கள் தெளிவுபடுத்தியிருக்காங்க. விரிவான விவரங்களுக்கு நன்றி பாரதி. வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் ரூம் நடிக்கும் பைசன் காலமடான் வெற்றி நடை போடுகிறது.